ஈரோடு பெருந்துறை அருகே போலீசாரை தாக்க முயன்ற சம்பவத்தில் குற்றவாளிகள் நெல்லை மாவட்ட எல்லையில் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், வணக்கம். மோகன், கூட்டாளிகள் அத்தனை பேருமே பிடிக்கப்பட்டு விட்டார்களா? பிடிக்கப்பட்ட அவர்கள் தற்பொழுது எங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள்? முழு விவரங்கள் என்ன மோகன்? வணக்கம். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் அமைந்துள்ள அந்த பகுதியில் நிறைய கொலை வழக்கு ஆனது நிலுவையில் உள்ளது. அதுல முக்கிய கொலை வழக்கில் அதில் சம்பந்தப்பட்டுள்ள 2 பேரை இன்று தேடும் பணியில காவல்துறையினர், நாங்குநேரி காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து ஈரோடு பெருந்துறையில் துப்பாக்கி சூடு மூலமாக பிடிக்கும் பணியில் ஈடுபடும் பொழுது அந்த இடத்தில் இருந்து தப்பிக்கப்பட்டனர். அதில் தப்பிக்கப்பட்ட முக்கியமான குற்றவாளியாக கூறப்படக்கூடிய சிவா என்ற சுப்பிரமணியன் மற்றும் முத்து மணிகண்டன், இவர் 2 பேரையும் நெல்லை எல்கையில் காவல்துறையினர் பிடித்துள்ளனர். அப்பொழுது தப்பித்து ஓடும் பொழுது அவர்களுக்கு காயப்பட்டுள்ளதாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மற்ற குற்றவாளிகளையும் தேடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து முக்கியமாக இவர்களை காயப்பட்டவர்களுக்கு இப்போ எக்ஸ்ரே மற்றும் முதல் உதவி அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இவர்களை அழைத்து காவல் நிலையத்திற்கு கொண்டு போய் அவர்களுக்கு மேல் முக்கியமாக அவர்களுக்கு உள்ள ஐடென்டிஃபை சொல்லக்கூடிய அனைத்தும் பார்க்கப்பட்டு அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.